கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மாலை வேலை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை தொகுவோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தெய்வமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களைப் போல ஏசப்பா மாம்சத்தில் நீர் வெளிப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் சிந்தி நம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மீட்பு, ஆறுதல், ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தெய்வமே, ஏதோ உம்மை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக உடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஏசப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை தொழுது கொள் என்ற வார்த்தையின்படியாக உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக உம்முடைய பாதப்படியிலே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருமன ஆவியினால நிரப்புவீராக, ஒரே சிந்தையினால நிரப்புவீராக, எல்லாரையும் அபிஷேகத்தினால நிரப்புவீராக, மன மகிழ்ச்சியின் ஆவியினாலே நிரப்புவீராக, துதியின் ஆவியினாலே நிரப்புவீராக. ஏசப்பா, எல்லாரும் ஆவியில நிறந்து உம்மை துதிக்க, தொழுது கொள்ள, ஆராதிக்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். கருத்தோடு தொழுது கொள்ள கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, சங்கீத பகுதிக்காக, வேதப்பாட பகுதிக்காக உமக்கு நன்றி. உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி. ஏசப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா, இந்த நாளில் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த ஆராதனையில் உடைய மகிமையின் காரியத்தை நாங்கள் காண, உடைய மகிமையின் கிரியைகளை காண கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகர், எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறபடினாலே உற்சாகமாக கரங்களை தட்ட நாம் மறக்கக்கூடாது. சத்தமாக பாடல்களை பாட நாம் மறக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக இந்த பாடல் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த வார்த்தையினுடைய காரியங்களை, பாடுகிற பாடலுடைய வரிகளுடைய காரியங்களை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை அப்படி நீங்கள் நோக்கி பார்க்கும்பொழுது உங்களை அறியாமல் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை நிச்சயமாக உங்களால் உணர முடியும். அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக, என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சங்கீதம் 23வது அதிகாரத்தின் அடிப்படையிலே அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய அந்த 39வது பாடல், என் மேய்ப்பரே ஏசை என்ற பாடலை பாடப்போகிறோம். நம் ஏசப்பா எப்பொழுதும் நம்மை பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்ற தெய்வம். அதை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அமர்ந்த தண்ணீர் அண்டை அனுதினம் என்னை நடத்த போகிறார். அதற்காக அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆத்துமாவை தேற்றி அபிஷேகம் செய்கிற நம் ஏசப்பாவை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை நாம் நினைத்து இந்த வேளையில களி கூர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மேய்ப்பரே ஏசையா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றே, பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற
செய்கின்றீர் என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துவீர் அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துவீர் என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஆத்துமா தேற்றுகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர் ஆத்துமா தேற்றுகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர் என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 கோலும் கைத்தடியும் தினமும் தேற்றிடுமே கோலும் கைத்தடியும் தினமும் தேற்றிடுமே என் மேய்ப்பரே இயேசையா ஆமென் ஆமென் இயேசப்பா ஆமென் ஆமென் நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறீர் நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறீர் என் மேய்ப்பரே ஆமென் இயேசப்பா ஆமென் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னை தொடரும் என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஆமென் அவரை துதிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா அவரை ஸ்தோத்தரிக்க தேவன் நம்மை படைத்திருக்கிறார்
இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று இயேசப்பா நம்மை குறித்த ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசப்பாவை துதிக்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தாவீது ராஜா அதனால தான் சொல்லுகிறான், என் ஜீவனை பார்க்க நம்முடைய கிருபை நல்லது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை துதிப்பது நமக்கு இன்பமாக இருப்பதாக, கர்த்தரை துதிப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். நம் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறான், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல உன்னை காப்பேன் என்று ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கீங்க? நம் தெய்வம் நம்மை விட்டு விலகாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் ஆமென் பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய்,
ஆமே நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே ஆவியில் உண்மையாய் ஜீவித்திடுவாய் ஆவியில் உண்மையாய் ஜீவித்திடுவாய் தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய் தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இல்லை இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இன்னொரு விசை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆமே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஆமே நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஹல்லேலூயா அப்படியே உள்ளத்துல உங்களுடைய மார்மேல உங்களை கரங்களை வைத்து பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஹல்லேலூயா நம்ம உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கண்ணீர் மணியை போல நம்மை காக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுதே உள்ளம் ஒரு பூரிப்புக்குள்ளாக கடந்து செல்லுகிறது உள்ளம் அந்த வாக்கு தத்துவத்தை நினைத்து மகிழ்கிறதை பார்க்க முடிகிறது ஹல்லேலூயா ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் கர்த்தருக்குள்ளே களி கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் நாம் களி கூர்ந்து இயேசுவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா மூன்றாவது பாடலாக உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே ஆராதனை நேரத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் ஹல்லேலூயா எனது விளக்கை எரிய செய்தீரே என்னுடைய இருளை ஒளியாக மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் மான்களை போல ஓடச் செய்தீரே என்னை உயர அமர செய்தீரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் என்னை பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிற ஒரு தாவீதை இங்கே பார்க்க முடிகிறது ஹல்லேலூயா அன்றைக்கு அந்த தாவீது அப்படியாக துதித்தார் இன்றைக்கு இருக்கிற தாவீதாகிய நாம் எப்படி கர்த்தரை துதிக்க போகிறோம் ஹல்லேலூயா அன்றைய தாவீது இன்றைய நாளிலே நம் மத்தியிலே இருந்திருந்தார் அவருடைய துதியின் சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு எட்டி இருக்கும் யோசித்து பாருங்க அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அதில் இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோமாக ஆமென்
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஆமே ஐயா செலுத்துவோம். ஆமே ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திர. ஆமே ஏசப்பா. ஆமே ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ செய்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஆமே ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஆமே ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஆமே. ஓ துதியின் சத்தம் உயருவதாக, ஓ துதியின் சத்தம் பரலோகத்தை எட்டுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கிவிட்டீர், அகலமாக்கிவிட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், 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 ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பரலோகத்தை நோக்கி கண்களை மூடி ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்.
அப்பா, நன்றி அப்பா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திர. இவ்வளவு பெரிய வாழ்க்கையை தந்தீரே ஏசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தீரே ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். அப்படி ஆராதிப்போம். ஏசையா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு உணர்ந்த ஒரு வரிகள் பாருங்க. தாவீது சொல்லுகிறார், என்னை பலத்தால் இடை கட்டினீங்கப்பா, வழியை செவ்வையாக்குனீங்கப்பா, என் வழியில நிறைய கரடும் குருடுகள் இருந்ததப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது, உண்மைதான்ப்பா. ஆனால் உங்களை நோக்கி நான் பார்த்தேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டேன். என் வழியில இருந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்க. இப்போ என் வழி எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த செம்மையான வழியில வரும்போது என்னை நீங்க ஒவ்வொரு நாளும் அருமையாக வாழ வைக்கிறீங்க. எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. ஒரு சாதாரண விஷயமா, ஒரு சாதாரண விஷயமா இந்த வரியோட உள்ளத்திலிருந்து பொங்கி வருவது தாங்க ஆராதனை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் சங்கீதக்காரன் என்று, அவன் ஆராதனை வீரன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பேலத்தாலீடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பேலத்தாலீடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா
ஸ்தோத்திர. அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், உங்க அன்பை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அருவருப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீட்டுக்கும் ஆசீர்வாதமாக நாங்கள் இல்லை, குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இல்லை, எங்க தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இல்லை. எல்லாரும் அருவருக்கப்படத்தக்க பாத்திரமாக இருந்த எங்களையும் தேடி வந்து ரட்சித்தீங்களே, என்னையும் விரும்பி வந்து தேடி ரட்சித்தீங்களே, என்னைய நேசித்து வந்து என்னை தேடி வந்து ரட்சித்தீங்களே. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்து, என்னை அபிஷேகித்து, என்னை உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்கிறீரே அப்பா. உங்க அன்புக்காக நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியது ராஜா. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் இருளை வெளிச்சமாக மாற்றுவீர், என் பாவத்தில் இருந்த என்னை, பாவத்தின் சேற்றிலே சாக்கடையில உழன்று கொண்டிருந்த என்னை மீட்டு எடுத்தீரே, பரிசுத்தமானாய் மாற்றினீரே, நீதிமானாய் மாற்றினீரே, உத்தமனாய் மாற்றினீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன், நான் என்னத்தை செலுத்த முடியும்? என் ரட்சிப்பின் தேவனாகிய இயேசுவாவுடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன், அந்த நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இதுதான் நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம். அதனால தான் தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன், கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த கிருபை நினைத்து பாருங்க. நம்மால் ஸ்துதிக்காம இருக்கவே முடியாது. அந்த இரக்கத்தை நினைத்து பாருங்க. நீங்க உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் தேவன் நம்மை சமாதானமாக வைத்திருக்கிறார். இந்த உலகமே காரியங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் உன்னையும் என்னையாம கர்த்தர் உள்ளங்கையிலே அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் துக்கத்தினாலே வேதனையால் நிறைந்து ஐயோ என் வாழ்க்கை தொலைந்து விட்டதே சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கரத்துல ஏந்தி தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிற தெய்வத்தோடு கூட இருக்கிறோம். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. நம்மை தோள் மேல சுமக்குகிற தெய்வம் அவர், நம்ம அப்படியே உள்ளங்கையில தாங்குகிற தெய்வன் அவர், கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிற தெய்வம் அவர். அந்த அன்பை நினைத்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுவோமாம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே ஆமென் ஆமென் இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கரங்களை வைத்து சொல்லுவோமா? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே
உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். நீங்க ஆமே, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்படி நிரம்பி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 உங்க சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகம் நம்ம நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு ஆராதனை என்பது உள்ளத்தில் மகிழ்ந்து அவரை துதிப்பது. உள்ளம் களி கூற வேண்டும். வெறும் உதடுகள் மாத்திரமல்ல, உள்ளம் அப்படியே நறுங்குண்ட ஆவியிலிருந்து ஒரு துதி, ஒரு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஒரு துதி, உள்ளத்தின் பூரிப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் எத்தனையோ பலம் உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறபடினால
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அகமகிழ்ந்து அவரை துதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் நன்றியுள்ளத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் அசைவாட வேண்டும். சங்கீத பகுதியை தேவன் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். வேதப்பாட பகுதியை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். ஜீவனுள்ள அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை ஏசப்பா அழித்து போட வேண்டும். இந்த கொரோனா கொள்ளை நோயினால் அநேக குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. அநேக பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறார்கள். அநேக குடும்பத்திலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், வேலையை இழந்திருக்கிறார்கள், தொழிலை இழந்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகளோட வாழ்க்கை தலைகீழாக புரண்டு போயிருக்கிறது. நான் இனி என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இனி துளிர்க்க போகிறது என்று கண்ணீரோடு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். உலகம் எங்கும் இதே அவலை நிலைதான். இந்த அவலை நிலையிலிருந்து ஜனங்களை தேவன் கிருபையாக மன்னித்து இரக்கம் பாராட்டி எல்லா ஜனங்களையும் அன்பு கூர்ந்து அவர் மீட்டெடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆம், அருமையானதோட பிள்ளைகளே, ஏசப்பா ஒருவர் மாத்திரமே நம்மை விடுவிக்கக்கூடியவர். அதை நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீரே, நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 91வது அதிகாரம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி. மகள் மைட்டி டார்த்தி அவர்கள் நமக்கு முன்பாக வந்து வாசிப்பார்கள். நாமும் சேர்ந்து வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி சங்கீதம் 91ஆம் அதிகாரம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறார் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களெல்லாம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த வேளையிலே வேத பாடம் பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசனத்தின புஸ்தகத்தில் 39வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்மத்தில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார். முன்பதாக வந்து வாசிப்பார்கள். கேட்டு நாமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எரேமியா 39ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 முடிய. எரேமியா 39ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 முடிய. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவற் சேனாதிபதியாகிய நெபுசராதானும் நேபுசத்வான் ரப்சாரிஸ்
நெகர்கல் சரேத்சேர் ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போ, எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்து கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்ட அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரை ஆவதில்லை. நீ என்னை நம்பினபடியால். நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பாரே. ஆனால் இதில் பெரிய ஒரு மகிமை இருக்கும், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை அறிந்து இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில தேவன் மாற்ற நினைக்கிற காரியங்களை மாற்றம் செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நாள் ஆராதனையில் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட நீங்கள் பேச சித்தம் கொண்டு இந்த வார்த்தையை ஏசப்பா உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீரோ ஏசப்பா, அவைகளெல்லாம் அறிந்து கொண்டு உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த வார்த்தையில சொல்லப்பட்டபடி நான் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, நீர் எங்களை விடுவிக்க நீர் விரும்புகிற தெய்வம், எப்பொழுதுமே எங்களை விடுவிக்க விரும்புகிற தெய்வமாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த வார்த்தையை கேட்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதை கண்கள் காண கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்ன? உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாளிலே அநேக காரியங்களை வாக்குத்தத்தங்களாக கொடுக்கிற சபைகள் உண்டு. அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுப்பது உண்டு. நாம் ஜெபிக்கும் பொழுது, மகனே மகளே, நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படியாக நடத்துவேன் என்று தேவன் வேத வாசிப்பின் மூலமாக நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தங்களை நாம் அறிய முடியும். ஜெபிப்பது போது தேவன் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். பல சபைகளிலே மாதம் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, தினந்தோறும் வாக்குத்தத்தம் உண்டு, ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் கொடுப்பது உண்டு.
ஆனால் எப்படியா இருந்தாலும் வாக்கு தத்தத்தை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட ஜனம்தான் நாம். வேதம் சொல்லுகிறது வாக்கு தத்தம் எல்லாம் இஸ்ரவேலருக்குரியது. இஸ்ரவேலர் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் யார்? நீங்களும் நானும் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தை அறிந்து கொள்ளுகிற, இந்த பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திலிருந்து அநேக காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறபடினாலே இந்த வார்த்தை கவனமாக கேளுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கிரியை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக அர்ப்பணிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே பாருங்கள், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் எவைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார், எவைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15:21 வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:21 நாம் வாசிக்க போகிறோம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இஸ்ரவேலராகிய நாம் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்தரிக்க விரும்புகிற தெய்வம். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க கூடிய காரியத்தை நமக்கு காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? எதிலிருந்தெல்லாம் நான் உன்னை விடுதலையாக்க போறேன் இஸ்ரவேலே என்று சொல்லுகிறார். பாருங்க, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், பொல்லாதவர்கள் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பொல்லாதவர்கள் யார் என்பதை இந்த நாளில நாம் அறிந்து அந்த பொல்லாதவர் கைக்கு தேவன் தப்பு வைக்கிற அதிசயமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். யார் வேதத்தின் அடிப்படையிலே பொல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம், பக்கம் 14. சோதோமின் ஜனங்கள் ஆமே பொல்லாதவர்களும் ஆமே கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தாங்க. நன்றாக கவனித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பொல்லாதவரின் கைக்கு நான் தப்புவித்து உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் அந்த பொல்லாதவர்கள் யார் என்று காட்டுகிறார். பாருங்க, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் பொல்லாதவர்கள்? சோதோமில் இருந்த ஜனங்கள். அதாவது ஒரு பட்டணத்தை குறித்து சொல்லவில்லை, பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த கிரியைகளை பார்த்து ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். என்ன? சோதோமின் மக்களுக்குள்ளே மிகவும் வேதம் அருவருக்கிற, தேவன் அருவருக்கிற, எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அருவருக்கிற கொடிய பாவங்கள் அந்த இடத்துல காணப்பட்டது. எல்லா அருவருப்புகளுக்கும் உரிய பட்டணமாய் அது காணப்பட்டது. அந்த நாட்களிலே சோதோம் பட்டணம் போல ஒரு அருவருப்பான பட்டணத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதுல தான் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள். அதில் தான் எல்லா சுபாவத்துக்கு விரோதமாக அருவருப்பான லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவிக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த பொல்லாதவர்கள் யார்? அருவருப்பான காரியங்கள், தேவ வார்த்தைக்கு விரோதமாக அருவருப்பான சுபாவமா அந்த இலட்சியான புணர்ச்சிக்காரர்கள் கைக்கு நம்மை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் யார் இந்த காரியத்தை குறித்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரே, ஆனால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் முழுவதும் லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் தேசம் தேசமாக அவர்களுடைய அருவருப்பான காரியத்தை சட்டமாக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தின் நிமித்தமாக இன்றைக்கு சுபாவத்தின்படியாக தேவன் அனுமதித்த காரியம் எது, தேவன் அனுமதிக்காத அருவருப்பான காரியம் எது என்று இன்றைக்கு ஜனங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சந்ததிகள் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இப்பொழுது பார்த்தீர்களான பாட புத்தகத்திலே கூட அருவருப்பான காரியங்கள் புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தேவன் உண்டாக்கினதுக்கு விரோதமாக இப்படியும் நீங்க உறவு கொள்ளலாம், இப்படியும் அருவருப்பான புலர்ச்சி செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு புதிய சந்ததிகளை பிசாசு குறிவைத்து என்ன பண்ணுகிறான்? அருவருப்புகளை பாட புத்தகத்தின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, டிவிகள் மூலமாக, டிவியில் வரக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக அவன் புகுத்துவதை பார்க்க
முடிகிறது. இது எதை குறிக்கிறது? ஜனங்கள் அறியாமையில இப்படியும் ஒன்று இருக்கிறது, இப்படியும் இருந்து கொள்ளலாம், அப்படியும் இருந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு ஜனங்களை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. குழந்தைகளை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்கள். வாலிப பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்கள். சபையில இருக்கிற வாலிபர்களே, சபையில வளர்கிற இளம் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இந்த உலகம் பொல்லாதவன் கைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது. பொல்லாதவர்கள் நிறைந்த காலகட்டத்துக்குள்ள உலகம் போய் கொண்டிருக்கிறது. அருவருப்பான புணர்ச்சிக்காரர்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. அருவருப்பான ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், சுபாவத்துக்கு விரோதமாக மிருகங்களோடு புணரக்கூடிய மக்கள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை சரி என்று வாதிடுகிற மக்கள் இருக்கிறார்கள். அதை சட்டமாக்கி சட்டத்தின் அடிப்படையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் வாழுகிற காலகட்டத்திலே நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையால் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சந்ததியை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த காரியத்தின் நிமித்தமாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொன்னாரே. முதலாவதாக எவைகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார்? சோதோமின் மக்களுடைய பாவத்திலிருந்து. இன்றைக்கு அந்த பாவம் தலைவிரித்து ஆடுகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். அந்த பாவம் நம்முடைய சந்ததியை தொடாமல் இருக்க வேண்டுமானா, நம்மை தொடாமல் இருக்க வேண்டுமானா, சபையை தொடாமல் இருக்க வேண்டுமா, தேவ பிள்ளைகளை தொடாமல் இருக்க வேண்டுமானா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை விடுவித்தாலே ஒழிய இதிலிருந்து நம்மால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவ பாதுகாப்பு நமக்கு தேவை. ஆதலால் தான் சொல்லுகிறார், பொல்லாதவன் கைக்கு நான் உன்னை விடுவிப்பேன் மகனே மகளே என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றுகிறார். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு கடினமான காரியமாக மாறிவிட்டது. பிள்ளைகளை வளர்க்கிறது, அவங்க சரியான பாதையில் நடத்துவது, அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல. அவங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் வளர்க்கிறது எவ்வளவு கடினமா இருக்கிறது. அப்ப இந்த கடினமான சூழ்நிலையை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருகிறான். எதற்காக? அவன் எப்படியாகிலும் நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வஞ்சகனுடைய காரியத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக பொல்லாதவரின் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வம் இந்த பொல்லாத இந்த காலகட்டத்தில் பொல்லாத மனிதர்களுக்கு, பொல்லாத அருவருப்பான லட்சையான புணர்ச்சிக்காரர்களுக்கு, லட்சையான தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்கிற மக்கள் நம்மை சுற்றிலும் இந்த உலகம் எங்க இருக்கிறார்கள். அந்த எல்லா மக்கள் கைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தப்பு வைத்து, சபையும் தப்பு வைக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக பரலோக தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டுமானால் தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு பிள்ளைகளை வைத்திருக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களை வைத்திருக்கிற குடும்பத்தாரே, பெற்றோர்களே, சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களே, மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் பரிசுத்த குலைச்சல் தேசத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டது. பரிசுத்த குலைச்சல் நகரத்திலே கடந்து வந்து விட்டது. நம் அருகாமையில் குடியிருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிறார்கள், அநேக பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் தேசத்தில் வந்து விட்டார்கள். பொல்லாங்கன் அவனுடைய விதை விதைத்து கொண்டு இருக்கிறான். டிவி மூலமாக, செல்போன்கள் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாக இன்னைக்கு ஜனங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பொல்லாதவரின் கைக்கு நாம் தப்புவிக்கப்பட தேவன் நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக பொல்லாதவர்கள் யார்? அசுத்தமான அருவருப்பான காரியங்களை கொண்டவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் என்று. இரண்டாவதாக ஒரு பொல்லாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனம் 14 வாசிப்போம். 23:14. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் ஆமென் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி, நல்லா கவனிங்க, விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக ஒரு பொல்லாத கூட்டத்தை தேவன் நமக்கு எரேமியா தீர்க்க தரிசன மூலமாக காட்டி கொடுக்கிறார். அது என்ன பொல்லாத கூட்டம்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, விபச்சாரம் பண்றாங்க. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வஞ்சகமாய் நடக்கிறாங்க. அவங்கள பார்த்து வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி காட்டி கொடுக்கிறார் என்னவென்று, இவர்கள் பொல்லாத கூட்டத்தான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விபச்சாரம் இருக்கக்கூடாது, அருவருப்பு இருக்கக்கூடாது. அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கென்று கொடுத்த குடும்ப உறவில நாம் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். கணவன்மார்கள் உத்தமமாக இருக்க வேண்டும், மனைவிமார்கள் உத்தமமாக இருக்க வேண்டும், வாலிப பிள்ளைகள் உத்தமமாக இருக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும்.
அப்ப இன்றைக்கு இந்த பரிசுத்த கொலைச்சல் வருகிறது, குடும்பத்தை பாழாக்குகிற விபச்சாரம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருந்து கொள்ளலாம்ன்ற காலகட்டத்துக்குள்ள எல்லா காரியங்களும் கடந்து போயிருக்கு. இதுல நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வது என்றது தேவனுடைய கருத்துல இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாத விபச்சார சந்ததியின் மத்தியில நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும். தேவ பாதுகாப்பு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த பொல்லாதவர்களை குறித்து இரண்டாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறார். பாருங்க, அவர்கள் வஞ்சகமாய் நடப்பாங்க, நயவசனமா பேசுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை கொண்டே பேசுவாங்க. நல்லா பாருங்க, அங்க யாரு சொல்றாங்க? எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிற. யாருக்குள்ள இருக்கு பாருங்க இந்த காரியத்தை? தேவ பிள்ளைங்க கிட்டே அருவருப்பு வருது, தேவ பிள்ளைங்க கிட்ட வஞ்சகம் வருது. இன்னைக்கு அநேக வஞ்சகமான காரியங்கள் காணப்படுகிறது. அந்த வஞ்சகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியாக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த வஞ்சகத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். சொல்லும்போது அப்படியே சொல்லுவாங்க, தேனுருக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வா, இது கர்த்தருக்காக செய்யணும்பா. ஆனா அவங்க வாங்கி கொள்ற காரியம்லாம் என்ன? அவங்களுடைய சுயத்துக்காக வாங்கி கொள்வாங்க. அவங்கள தேவன் அழைத்திருப்பாரு, ஆனா அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்ப அருமையான தேவனுடைய வஞ்சகம் என்ன? நீங்க செய்ய வேண்டியதை அடுத்தவங்க மேல கொண்டு செய்ய வைப்பது வஞ்சகம். அவங்களும் அறியாம அவங்களோட உழைப்பை உறிஞ்சுவது வஞ்சகம். அவங்களும் அறியாம அவங்களோட எதிர்காலத்தை பாழாக்குவது வஞ்சகம். அவங்களையும் அறியாம அவங்களுக்கு அழைப்பே இல்லாம, அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலே இல்லாம அவங்கள கொண்டு இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி அவங்களோட எதிர்காலத்தை அந்த தேவனை குறித்து அந்த நிச்சயத்துக்குள்ள நடத்தாததுக்கு பேரு தான் என்ன? வஞ்சகம். இப்ப அடுத்தவங்களுடைய காரியத்தை வஞ்சகமா எடுக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தான் நம்மை விடுவிக்க வேண்டும். இன்னைக்கு பலர் இந்த வஞ்சகத்துல சிக்கி தவித்து கொண்டு எப்படி என்று மீள்வது என்று தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அநேக தங்க சுயநலத்துக்காக நம்ம அப்படியே வஞ்சகமா நடத்துவோம், நமக்கே தெரியாது. நம்ம பணத்தை எடுத்து பயன்படுத்துவோம், நமக்கு தெரியாது. நம்ம தாளந்துகளை எடுத்து பயன்படுத்துவாங்க, நமக்கு தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒதுக்கி ஓரம் கட்டி விடுவாங்க. அதுதான் வஞ்சகம். ஆனா தேவன் ஒரு நாளும் அவர் பயன்படுத்துகிற மக்களை அவர் ஒதுக்குவதே இல்லை, திரும்பவும் அழைக்கிறார். யோனாவை பாருங்க, அவன் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னா அவன் தர்சீஸ் பட்டணத்துக்கு போகிறான். அந்த போகிற வேளையில அவன் வழிமாறி போனினாலும் பாருங்க, அவனை அழைத்த தேவன், அவனுடைய எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவனை கொண்டுதான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கிறிஸ்து அவனை புறம்பே தள்ளல. அவன் வழி விலகி போனாலும் அவனுக்கு அதை உணர்த்தி திரும்பவும் அவனை கொண்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் அவனை பயன்படுத்தினதை வேதத்துல வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காரியம் என்ன? எவ்வளவு உழைக்க, எவ்வளவு உறிஞ்சு கொள்ள முடியுமோ உறிஞ்சிக்கிறாங்க, எவ்வளவு காரியத்தை உறிஞ்சு கொள்ள முடியுமோ உறிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காரியங்கள் சொல்லி வராங்க. இதுதான் வஞ்சகம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இந்த வஞ்சகத்துக்கு தேவன் நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் முதலாவதாக பொல்லாதவர் கைக்கு நம்மை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த பொல்லாதவர்கள் யார்? முதலாவதாக அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பொல்லாதவர்கள், இரண்டாவதாக வஞ்சகமாய் நடப்பவர்கள் பொல்லாதவர்கள், மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 11:29 பக்கம் 99 எடுத்துக்கொள்வோம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது ஆமென் அவர் ஆமென் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். எந்த சந்ததியார்? இந்த சந்ததியாய் பொல்லாதவர்களாய் இருக்கிற இந்த பொல்லாத சந்ததியார் கேட்ட காரியம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடுகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த பொல்லாத சந்ததியார் எதை தேடுகிறார்கள்? அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனா இவர்கள் எந்த போர்வையில இருந்து கேட்கிறாங்க? தேவ பிள்ளைகள் இங்க என்ற அந்த போர்வையில இருந்து அடையாளத்தை கேட்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் பொல்லாதவர்கள். அடையாளத்தை தேடுவது தேவ பிள்ளைகளுக்கு உரிய காரியம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கோம், விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். காணாதவைகளை நம்பி விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
அந்த பாதையிலே நடக்க தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஏசப்பாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீங்க தான் அவர் தான் மேசியான்னு அந்த ஒரு அடையாளத்தை காட்டுங்க சொல்லி அடையாளத்தை, அற்புதங்களை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேடுகிற மக்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்கள். தோமாவை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டார், நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். விசுவாசம் என்றாலே காணாததை விசுவாசிப்பதுதான். நீ காண்கிறதை விசுவாசிக்க வேண்டியது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அடையாளத்தை தேடுகிறவர்களா இருந்தால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்களும் நானும் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. அதனால ஒரு நாள் அடையாளத்தை தேடாதீங்க, ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்க, ஆண்டோட வார்த்தையை நம்புங்க, அதை உரிமை பாராட்டுங்க, அதை வைராக்கியமாக அறிக்கையிடுங்க, அதை நோக்கி உங்க வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான டவுட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. நிச்சயம் நடத்துவார். அப்ப இன்றைக்கு அடையாளத்தை தேடுகிறது. ஆண்டவரே நீர் இதை காட்டும், நீர் இது உமக்கு சித்தமானால் அதை காட்டும், ஆண்டவரே நான் எனக்கு வேலை நீங்க தருவீங்கன்றதுக்கு எனக்கு அடையாளத்தை இப்படி காட்டும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்வீர் என்றது எனக்கு அடையாளத்தை இப்படி காட்டும். என்ன குறியா கேட்க போகிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளை, குறி கேட்கறவங்க தான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை கேட்பான், இல்லை அட்ரஸ் கேட்க போறோமா? ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அடையாளத்தை தேடுவது வேதத்துக்கு புறம்பானது. தேவன் அதை விரும்பவில்லை. அந்த மக்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொல்லாதவர்கள். அப்போ இன்றைக்கு அந்த பொல்லாத கூட்டத்துக்கு தேவன் நம்மை தப்பு வைக்க இருக்கிறார். இன்றைக்கும் அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, நம்ம சுற்றியே இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் என்ற போர்வையில் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? நல்லா பாருங்க, வேத புஸ்தகத்தில் இருக்கிற நபர்களை தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. என்ன, உன்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, இதன் மத்தியிலே நீதான் பரிசுத்தமான வழியை, தேவ சத்தத்தை கேட்டு தேவ வழியை நோக்கி பார்த்து தேவ சித்தத்தை அறிந்து அந்த பாதையில் நடந்து கொள்ள வேண்டும். மகனே மகளே, நீ பொல்லாத கூட்டம் இருக்குது, இந்த பொல்லாத கூட்டத்துக்கு தப்பு வைக்க தேவன் நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் பொல்லாதவர் கைக்கு விடுவிக்கிறார். பொல்லாதவர்கள் யார்? அசுத்தமான வாழ்க்கை உள்ளவர்கள், வஞ்சகமாய் நடப்பவர்கள், அடையாளத்தை தேடுபவர்கள். வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள். இந்த பொல்லாதவர் கைக்கு நம்மை அவர் நிச்சயமாக விடுவிக்கிறார். இரண்டாவதாக அந்த பகுதி எரேமியால வாசித்தோமே 15:21, அந்த இரண்டாவது பகுதி, அதை இப்பொழுது அடுத்து நாம் தியானிக்க போகிறோம். 15:21 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. இரண்டாவதாக யாருக்கு நம்மை விடுவிப்பேன் சொல்லுகிறார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, பலவந்தரின் கைக்கு தேவன் நம்ம என்ன பண்றாராம்? நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் பலவந்தன் யார் என்று காட்டி கொடுக்கிறது. யார்? வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி அடையாளம் காட்டுகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் வசனம் 25. ஆமென். என்றாலும் ஆமென், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். நல்லா பாருங்க, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது. அப்ப பலவந்தன் யார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, கொள்ளையிடுகிறவன் தான் பலவந்தன். அப்ப அந்த கொள்ளை இடுகிறவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது பலவந்தன், இவர்கள் கைக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த கொள்ளை இடுகிறவன் என்ன கொள்ளை இடுகிறான்? ஆண்டவர் நமக்காக என்னென்ன கொடுத்திருக்காரு அதை அறிந்திருந்தாதான் நமக்கு நம்முடைய ஸ்தானமே புரியும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் தெரியவில்லை. தேவன் எப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார் அறியாததுனால தான் இன்னைக்கு மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு அதை அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 8 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 8
மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமே. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவருடைய வேத புஸ்தகம் காட்டி கொடுக்கிறது. தாவீது ராஜா நமக்கு காட்டி கொடுக்கிறார் நம்மை எப்படி தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்மை தேவ தூதரிலும் சற்றே சிறியவராக்கினார். அப்புறம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். நல்ல கவனிங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? முடிசூட்டி இருக்கிறாரு. அப்புறம் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. உம்முடைய கரத்தை நல்ல கவனிங்க. ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்க இந்த சகல சிருஷ்டியின் மேலும், இந்த சகல இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்க எல்லா வித காரியத்தின் மேலும் நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா பாருங்க. அவனுக்கு ஆளுகை தந்து, அப்புறம் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். உங்க பாதத்துக்கு தான் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், ஆமே, காட்டு மிருகங்களையும், ஆமே, ஆகாயத்து பறவைகளையும், ஆமே, சமுத்திரத்து மச்சங்களையும், ஆமே, கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமே. பாருங்க எவ்வளவு பெரிய கிருபைய தேவ ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்படிதான் ஆதாம தேவன் படைச்சார். அவனை எப்படி படைத்தாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் ஆளுகை கூறியவனாகவும் தேவன் படைத்தார். தேவ தூதரிலும் சற்றே சிறியவனாக அவனை படைத்தார். எல்லாவற்றையும் அவனுக்கு பாதத்துக்கு கீழே கொண்டு வந்தார். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் எல்லாத்தையும் படைச்சாரு. ஆடு மாடுகளை படைச்சாரு, யானையை படைச்சாரு, சிங்கத்தை படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கு பேர் அவர் வைக்கல. யார் வச்சது? பேர் யார் வச்சது? ஆதாம் வச்சார். வேதம் சொல்லுப்பா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஆதாமை பார்த்து நீ பேர் வைப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் வச்ச பேர் தான் இன்னைக்கு சிங்கம் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அவர் வச்ச பேர் தான் யானைன்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஆதாமை வச்சு ஆண்டவர் சொன்ன பேர் தான் என்னது? யானை, சிங்கம், கழுதை, குதிரை, ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சதுதான். அப்ப அந்த பேர் வச்ச ஆளுகே தேவன் கொடுத்தார். எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு வந்துட்டார். இவர் இங்கிருந்து சிங்கமான் கூப்பிட்டா வருது. வேதம் சொல்லுது, நோவா காலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் இருந்தது. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மிருகங்கள்லாம் மனுஷர்களை எதிர்க்கிற ஒரு காரியம், அந்த ஒரு காரியம், உக்கிரமான காரியம் மிருகங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆதாமுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். அப்ப இந்த மகிமையை அவன் என்ன பண்ணான்? ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் இருந்து அவன் என்ன செய்துட்டான்? அவன் கொள்ளையாடி விட்டான். நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ண மகிமையை கொள்ளையாடிட்டான், கனத்தை கொள்ளையாடிட்டான், ஆளுகையை கொள்ளையாடிட்டான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட அநேக குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை அவன் சூறையாடி கொண்டு இருக்கிறான். அநேக குடும்பத்தினுடைய வருமானங்களை அவன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அநேக குடும்பத்தினுடைய சமாதானத்தை அவன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அநேக குடும்பத்தையே அவன் கொள்ளையடிக்கிறான். ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லார், பலவந்தரின் கைக்கு அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. அந்த பலவந்தன் யான்? அவன் தான் கொள்ளையிடுகிறான். என்னெல்லாம் கொள்ளையிடுறான்? அவன் மகிமை, ஆளுகை, கனம், தேவன் நமக்கு கொடுத்த சந்தோஷம், சமாதானம், வருமானம், குடும்பம், உறவுகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொள்ளை ஆடுகிறவனுடைய கைக்கும் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாக விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நமக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார், நமக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க சந்தோஷத்தை இழந்து இருக்கலாம், சத்துருவாதை கொள்ளையாடி இருக்கலாம், உங்க சந்தோஷத்தை இழந்து உங்க முகம் துக்கமாகவே இருக்கலாம், நித்தமும் உங்கள் படுக்கையை நீங்கள் கண்ணீரால நினைக்கிற கூட்டத்தாரா இருக்கலாம். அன்பு சகோதரிமார்களே, அன்பு சகோதரர்களே, உங்க குடும்ப சமாதானத்தை நீங்க இழந்திருக்கலாம், கடன் பிரச்சனையினால இழந்திருக்கலாம், மனைவியோட போராட்டத்தினால இழந்திருக்கலாம், கணவனுடைய போராட்டத்தினால இழந்திருக்கலாம், பிள்ளைகளோட போராட்டத்தினால இழந்திருக்கலாம். கடன் பிரச்சனை மாத்திரமல்ல, வியாதியினால, பலவீனத்தினால, மற்ற உறவினர்களால் ஏற்படுகிற போராட்டத்தினால இன்னைக்கு அநேக பிள்ளைகளோட சந்தோஷம் தொலைந்து போய்விட்டது, சமாதானம் தொலைந்து போய்விட்டது. அநேக பிள்ளைகளோட வருமானங்கள் அதற்கு காசு இதற்கு காசு என்று புடுங்கி உங்க உழைப்பெல்லாம் உரிந்து கொள்ளுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் என்ன? கொள்ளையிடுகிறவன் எல்லாத்தையும் கொள்ளையிடுகிறான். நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ மடிந்து சாக வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்ளையிடுகிறவன் என்ன பண்றான்? அவன் கொலை பாதகனாய் அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். அவன் தான் பிசாசு. எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து தெரிகிறவன், எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து தெரிகிறவன்.
வேதம் அப்படிதான் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா மகனே, உன் சமாதானத்தை இழந்திருக்கிறாயா, உன் ஆளுகை இழந்திருக்கிறாயா, உனக்கு கொடுத்த வேலை இழந்திருக்கிறாயா, உனக்கு கொடுத்த வருமானத்தை இழந்திருக்கிறாயா, உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீ இழந்து தவித்து கண்ணீரோடு நீ காணப்படுகிறாயா? உன்னையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் அந்த பலவந்தன் கைக்கு, அந்த கொள்ளை ஆடுகளோட கைக்கு நான் நிச்சயமாக விடுவிப்பேன் மகனே மகளே என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஒப்புக்கொடுங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவதாக நாம் வாசிப்போம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னாரே, எவைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமே, பாருங்க, ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு சொல்லுகிறார். முதல்ல பொல்லாதவர் கைக்கும் பலவந்தர் கைக்கும் நான் விடுவிப்பேன்னு சொன்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பட்டயத்துக்கு, நல்லா கவனிங்க, உன்னை நிச்சயமாக விடுவிப்பே, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அப்ப இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்துக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல பட்டயம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரியவைகளே, ஆவிக்குரியவர்களோடு சம்மதப்படுத்தி இந்த நாட்களிலே ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 21 12 வாசிப்போம். பக்கம் 531. 3 வருஷத்து பஞ்சமோ, ஆமே, அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர, ஆமே, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி, ஆமே, தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. நல்ல கவனிங்க, தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்ப பட்டயத்துக்கு உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. பட்டயம் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். கொள்ளை நோய் தேவன் அனுமதித்த தேசத்தில் இருக்கிற அந்த கொள்ளை நோயை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிற கொள்ளை நோயை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அதுதான் பட்டயம். வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருடைய பட்டயம். அது கொள்ளை நோயை கொடுக்கிறது. ஏன்? நம்ம இந்த பூமியில இருக்கிற காரியங்கள்லாம் பாருங்க. இந்த தாவீது என்ற ஒரு மனுஷன், அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபதி, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். அந்த கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்ததின் நிமித்தமாக அவனுக்கு வருகிற தண்டனையோட பட்டியல் தான் நாம் வாசித்தோம். 3 விதமான தண்டனையை தேவன் அங்க காட்டுகிறார். இதுல எதை வேண்டும் நீயே சூஸ் பண்ணிக்க. ஆஃபர் கொடுக்கிறாரு, நல்ல ஆஃபரா இது பாருங்க. அவன் செய்த தவறு நிமித்தமாக அவனுக்கு என்ன ஒரு தண்டனை வருது? 3 காரியத்தை கொடுக்குறான். இது 3த்துல ஏதாவது ஒண்ணு நான் உனக்கு நிச்சயமா செய்வேன்றான். உடனே அவன் போய் கொடியை எடுக்குன்னு நான் மாட்டிக்கண்டேன், ஆண்டோட பாதத்திலே நான் விழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? இன்னைக்கு தாவீது ராஜா செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் நடுவில் வந்து நின்றதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு தாவீது என்ன தவறு செய்தான்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணவே கூடாது. ஒரே தரம் வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு அனுமதி கொடுத்தார், அதை என்ன ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட தேவன் அனுமதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, அந்த 21ஆம் அதிகாரத்துல 1 நாளாகமம் 21:1 சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகை இடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவை பாருங்க, பிசாசு உள்ள புகுந்து அவன் காரியம் செய்யற அளவுக்கு தாவீதோட வாழ்க்கையில அவன் இடம் கொடுத்து விட்டான். இன்னைக்கு வேத புஸ்தகத்திலே தாவீதை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் பார்க்கிறது ஒரு காரியம், பச்சைபால இடத்துல அவன் பாவம் செய்ததை மாத்திரம் தேவன் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஏன்? சத்துருக்கள் கர்த்தருடைய நாமம் தூஷிக்க முடியாது நடந்து கொண்டான் என்பதை மாத்திரம் நாம் அதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக பாருங்கள்ல இதுவும் ஒன்று. என்ன? அவன் பாருங்க, இஸ்ரவேலை கவுண்டே பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. ஆனா இஸ்ரவேலை எண்ணினதுனால அந்த எண்ணிக்கையின் நிமித்தமாக ஒரு தண்டனை வந்தது. அந்த தண்டனை என்ன பாருங்க, அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கான், யாரு? யோவாபு. அவன் ஒரு படை தளபதி. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் எல்லாரையும் எண்ணி கவுண்ட் பண்ணி கொண்டு வா,
எல்லா கோத்திரம் கோத்திரமா என்ன அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொண்டு வர சொல்லும் போது யோவாப் சொல்லுகிறார் பாருங்க, 3வது வசனம். யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அத்தனையாய் அவர்கள் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். ஆனா பாருங்க என்ன நடக்குது. தாவீதுடைய வார்த்தை பலத்தது. அவன் தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி யோவாபை அவன் என்ன பண்றான், அந்த காரியத்தை செய்ய அவன் என்ன பண்றான், கட்டாயப்படுத்தி அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிறான். நான் ராஜா, நான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். இன்றைக்கு அநேக தேசத்தினுடைய அதிபதிகள் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் அனுமதித்தது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு தேசத்திலே கொள்ளை நோய் வருகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபதி தாவீது தவறு செய்ததுனால கொள்ளை நோயான தண்டனை, கர்த்தருடைய பட்டயம் என்றால் என்ன, கொள்ளை நோய். அன்றைக்கு வந்த அந்த ஒரே கொள்ளை நோயினால வெறும் 2 கோத்திரத்துல தான் குறிப்பா சொல்லப்படுது. 2 கோத்திரத்துல வேதம் சொல்லுகிறது 70,000 பேர் மடிந்து போனார்கள். ஒரு தலைவனுடைய தவறு ஆடுகள் 70,000 பேர் மடிந்து போகிறார்கள். அவன் குடும்பம் எவ்வளவு அங்கலாய்த்திருக்கும். அவளை நாம போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த கொள்ளை நோய் ஏன்பா வந்தது, ஏன் வந்தது அப்படி நம்ம கேட்டா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரும் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு தலைவன் உண்டு, என் தேசத்துக்கு ஒரு அதிபதி உண்டு, அவன் செய்த தவறின் நிமித்தமாக இன்றைக்கு என் வீட்டுல இன்னைக்கு நான் என் குடும்பத்தை இழந்திருக்கேன், கணவரை இழந்திருக்கேன், என் பிள்ளைகளை இழந்திருக்கேன்னு சொல்லி அங்க இருக்க குடும்பத்தார் அங்கலாய்க்கிற சத்தம் நம்ம காதுல நிச்சயமா கேட்கும். அன்றைக்கு தாவீதுக்கு கேட்டது. அதனால்தான் அவன் சொல்றான், ஓடி போய் ஆண்டவர்கிட்ட சரணடைகிறான். ஆண்டவரே, தவறு செய்தவன் நான் அல்லவா? ஏன் ஆடுகளை நீர் சாகடிக்கிறீர்? அதற்கு பதிலாக அவனுடைய கோபம் என் மேலும் என் குடும்பத்து மேலும் வருவதாக என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிற தாவீதை எங்க பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் ஒருவேளை நாம் செய்த தவறு நிமித்தமாகவோ, அல்லது நம்முடைய ஜனத்தினுடைய அதிபதி செய்த தவறு நிமித்தமாகவோ, அல்லது நம்மை மேய்க்கிற பிள்ளைகள் செய்கிற காரியத்தை நிமித்தமாகவோ, ஒருவேளை நமக்கு தேசத்திலேயோ குடும்பத்திலேயோ காரியங்களிலே இப்படிப்பட்ட கொள்ளை நோயை தேவன் அனுமதித்து இருப்பாரே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கொள்ளை நோய்க்கும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதான் இன்றைக்கு அந்த தவறை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி தாவீதை போல சரணடைய தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு தாவீது செய்த தவறு அதுதான். அந்த தவறு நிமித்தம் பாருங்க 70,000 ஜனங்கள் அடிந்து போனாங்க. 70,000 ஜனங்கள் மடிந்து போகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவருடைய நிலைமைத்தமா, ஜனங்கள் மடிந்து போகிறதை குறித்து எந்த தலைவரும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. அது தேசத்தை ஆளுகிற அதிபதியாக இருக்கட்டும், அல்லது சபையின் ஊழியக்காரராக இருக்கட்டும், ஜனங்க செதறி போனா அதை பத்தி கவலை இல்லை, ஜனங்க இல்லாம போனா அதை பத்தி கவலை இல்லை, அதை விசாரிக்கிறதுக்கு காரியம் இல்லை. ஏன்? அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல மரணம் வந்தா தானே, அவங்க வீட்டுல அந்த காரியம் நடந்திருந்தா அது வேதனை தெரியும். வர்றது யார் வீட்டுல? விசுவாசி வீட்டுல. வர்றது யார் வீட்டுல? தேசத்தின் ஒரு குடி மக்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன? இந்த கொள்ளை நோய் வர காரணம் என்ன? தாவீது என்கிற ஒரு அதிபதி, தேசத்தினுடைய அதிபதி செய்த ஒரு பாவத்தை நிமித்தமாக வந்தது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டயமாகிய கொள்ளை நோயை உன்னை விட்டு நான் நீக்குவேன் மகனே மகளே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோய் கூட இன்னைக்கு தேசத்தின் அதிபதிகள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேசத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது நம் வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியம் இல்லாததுனால தாவீதை போல தனிப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையும் இயேசுவுக்கு பிரியமா இல்லாததுனால இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் ஒருவேளை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கலாம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஜெபத்தை ஒரு ஃபேஷன் போல செய்யறாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க. சும்மா ஏதோ வாக்குத்தத்தை இந்த பஸ்ஸில் போகும்போது, அந்த 2 வீலரில் போகும்போது பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக நியூஸ் பேப்பருடைய ஹைலைட்டு 3 வரியில் போட்டிருப்பாங்க. இன்னும் இது ஆச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு போகிற எத்தனையோ தேவ பிள்ளைங்க இருக்காங்க. இது எல்லாம் எதை குறிக்கிறது? தேவனுடைய உக்கிர கோபத்தின் ஊற்றுகள் தான் இந்த கொள்ளை நோயாக காணப்படுகிறது.
இதற்கு காரணம் என்ன? நம்முடைய நடக்கையில சரியில்லை, நம் ஆவிக்குரிய ஓட்டத்திலே சரியில்லை, ஜெபத்திலே நாம் சரியில்லை, நம் வேத வாசிப்பிலே சரியில்லை, தேவனை தேடுகிற காரியத்திலே சரியில்லை, தேவ ஆலயத்துக்கு செல்லுகிற காரியத்திலே நாம் சரியில்லை, தேவனை ஆராதிப்பதிலே நமக்கு உண்மை இல்லை, தேவனுடைய காரியத்திலே உண்மையாக இல்லை, உற்சாகமாக இல்லை, உத்தமமாக இல்லை. இது எல்லாத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, தேவ கோபாக்கினையாகிய தேவ பட்டயமாகிய கொள்ளை நோய் தேசத்திலே தேவன் அனுமதித்திருக்கிறார். இதை மனம் திரும்பி தாவீதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எதற்கு? பட்டயமாகிய கொள்ளை நோக்கி. அல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரண்டாவதாக ஆண்டவர் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் பட்டயத்துக்கு இரண்டாவதாக கொள்ளை நோயான அந்த பட்டயத்துக்கு தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்பு, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் எதிலிருந்து நம்மை மூன்றாவதாக விடுவிக்கிறார்? ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அதுல ரெண்டு காரியம் சொல்ல, ஒன்னு பாதாளத்தின் வல்லமை சொல்லுகிறார், இரண்டாவதாக அடுத்து சொல்றார் அவர்களை மரணத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் அடுத்ததாக நமக்கு சொல்றாரு, பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்துக்கும் நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, பாதாளத்தின் வல்லமை எப்படிப்பட்டது? பாதாளத்தின் வல்லமை என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பாதாளத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று யாருக்காக தெரியுமா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு வேதத்தில் அதிலிருந்து பகுதியிலிருந்து ஒன்றை காட்டி கொடுக்கிறேன் பாருங்கள். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 2லிருந்து 5 வசனம் அந்த பாதாளத்தினுடைய வல்லமையை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது பாருங்க. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சுளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்த நல்லா கவனிங்க. அந்த பாதாளத்து குழியில இருந்த சின்ன குழிதான், முழு பாதாளத்தை திறக்கல. நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க, அவன் பாதாள குழி. நீங்க தேன் கூட பார்த்துருக்கீங்களா? தேன் கூடுல சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு தான் குழி. ஒரு குழியை அவன் திறந்த போது வேதம் சொல்லுது பாருங்க, அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினாலே சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இன்னைக்கு பாதாளத்தின் வல்லமை என்ன செய்யும்? அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையை அவர் அந்தகாரப்படுத்தி விடும், இருளிலே அதை கொண்டு போய் சேர்த்து விடும், பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி விடும், தேவனுக்கு பிரியமானவர்களை தேவனுக்கு அருவருப்பானவர்களாக மாற்றிவிடும். இதுதான் பாதாளத்தின் வல்லமை. இரண்டாவதாக அடுத்த வசனம் வாசிப்போம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம், பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை. நல்லா கவனிங்க. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம நெற்றியில் தரிக்கப்படுகிற கர்த்தருடைய முத்திரையாகிய அந்த நாமத்தை தரித்திராத மனுஷர் மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணுது பாருங்க, ஜனங்களை சேதப்படுத்துது. முதல்ல அவனோட வாழ்க்கையை அது அந்தகாரப்படுத்துது. வேதம் சொல்லுது. இரண்டாவது பாருங்க, அவர்களை தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த. அதாவது அவனோட வாழ்க்கை எப்பவும் துன்பமாவே இருக்கும், எப்பவுமே வேதனையாவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், கசப்பு. அவனோட வாழ்க்கை ஒரு சூன்யம் போலவே இருக்கும். அதுல இருந்து ஒரு விடுதலையே இருக்காது. நீங்க அவனை பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டவனை போலதான் இருப்பான். ஏன்? பாதாள குழியிலிருந்து வரக்கூடிய வல்லமையின் தாக்கம் அவனை தாக்குகிறபடினால, அவன் தேவனுடைய நாமமாகிய முத்திரை தரிக்காதவனாய் இருக்கிறபடினால, பரிசுத்த ஆவியின் மீட்பு கூறிய முத்திரையை பெறாதவனாய் இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிறது அவன் சேதப்படுத்தப்படுவான். நீங்க அநேக குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. இன்னும் தேவனை தரிக்காம, தேவ நாமத்தை தரிக்காத குடும்பங்களை போய் பாருங்க.
விடுதலையே இல்லை, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட அந்த முத்திரையை அறிந்த தரித்ததை மறந்து அவங்க நாய், வேதம் சொல்லுகிறது பாருங்க, பன்றி திரும்பவும் சேற்றிலே புரள போனது போல, நாய் கக்கினது அது திரும்ப உண்ண போனது போல என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்த பிள்ளைகள் சிலர் கூட இன்னைக்கு பின்மாற்றத்தில் போய் திரும்பவும் உலக பலத்தை, உலக ஐஸ்வர்யத்தை, உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த சேதம் கடந்து வரும். அருமையான பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு இந்த சேதம் வருது உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில. வேதம் அந்த சொல்லுகிற அந்த சேதத்தின் நிமித்தமாக ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானா இந்த காரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய நாம நாம் தரிக்கப்படாததா இருக்கலாம், கர்த்தருடைய முத்திரை நமக்கு இல்லாததா இருக்கலாம், அல்லது முத்திரை தரிக்கப்பட்டு நாம் பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக வந்த பாடுகளாக இருக்கலாம். ஏன் பாதாளத்தின் வல்லமை அந்த காரியத்தை, அந்த மனுஷனை, அந்த முத்திரை தரித்திராதவனை அது வேதனைப்படுத்துகிறது, சேதப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் அடுத்து. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, வேதனைப்படுத்துறது. பாதாளத்தின் வல்லமையே இதுதான். உன் வாழ்க்கையை அந்தகாரமாக்கிரும், உன்னை சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வேதனையாக தான் இருக்கும், ஒரு காரியம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது மாத்திரமல்ல, 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவ வேதனைப்படுத்துற காரியம் பாதாளத்தோட வல்லமை. இன்னைக்கு அது தெரியல. இன்னைக்கு பாதாளத்தின் வல்லமை அநேகர் இன்னும் பாவத்திலே வைத்திருக்கு, இன்னும் குடி பழக்கத்திலே வைத்திருக்கு. ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டு இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. வேத வாசிப்பே இருக்காது, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. தேவனை ஆராதிக்கிறதே கிடையாது, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. தேவனுக்கு உற்சாகமா கொடுப்பதே கிடையாது, ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு வேதனை உண்டாகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வேதனைக்கு நாம் தப்பும்படிதான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயமா? ஒருவேளை நம்ம இந்த காரியத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வர தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் செவி கொடுப்போமானால் இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்க தேவன் இன்றைக்கு நிச்சயமுடையவராக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காரியத்திலிருந்து விடுதலை வேணும்? அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, அந்த ஓசியாவின் புஸ்தகம் 13 அந்த 14வது வசனத்துடைய 2வது பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 2வது பகுதி வாசிப்போம். ஓசியா 13:14 எடுத்துக்கொள்வோம். பக்கம் 1058. பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமென். மரணமே, ஆமென். வாதைகள் எங்கே? ஆமென். பாதாளமே, ஆமென். சங்காரம் எங்கே? ஆமென். பாருங்க, இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். இரண்டாவது சொல்றார், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணம், இங்கே மரணத்துக்கு சரீர பிரகாரமான மரணத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரீர பிரகாரமாக இன்றைக்கு நடக்கிற இந்த கொள்ளை நோயினால, மற்ற வியாதிகளினால், பலவிதமான போராட்டங்களினால் நமக்கு வரக்கூடிய அந்த மரணத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. எழுத்தின்படியாவே எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மரணத்துக்கும் நம்மை விடுவிக்க தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணம் ஒன்று. அது என்ன? வாசிப்போம். சங்கீதம் 115:17 115:17 எடுத்துக்கொள்ளும். 743 பக்கம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நல்லா கவனிங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்போ இது எதை சொல்லுது? மரித்தவங்களை பத்தி சொல்லுது. அப்ப மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நல்லா கவனிங்க. மரணம் சந்தித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வேதம் சொல்லுது பாருங்க, அவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னாரு. இந்த மரணத்துக்கு நம்ம சரீர பிரகாரம் மரணம் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய மரணம். இது என்ன? துதிக்க முடியாதபடிக்கு அநேக ஆத்துமாக்களை அவன் நாவை கட்டி போட்டு வைத்திருக்கிறான், அவனோட உள்ளத்தை அவன் கட்டி போட்டு வைத்திருக்கிறான்.
அவனால துதிக்க முடியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க பாருங்க, சபையில வந்தா கையை தட்டி கூட ஆராதிக்க முடியாது. தேவனை துதிக்க மாட்டாங்க. ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை ஆராதிங்க, தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்க சொன்னா அநேகர் மண்ணு மாதிரியே இருப்பாங்க, கல்லு மாதிரியே இருப்பாங்க. சில பேர் சபையில தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கை மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, மரித்தவர்கள் மரித்தவரை போய் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னார். யோசனை பண்ணி பாருங்க. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவன் ஏற்கனவே மரிச்சிட்டான்பா, இன்னும் துதிக்கல, அவன் தேவனை ஆராதிக்கல, ஆனா உயிரோட தான் இருக்கான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, அவன் மரித்த வாழ்க்கை உடையவன், அவனை போய் அடக்கம் பண்ணிக்கிட்டோம். நீ போ, நீ ஒழுங்கா ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்துற, நீ போய் தேவனை மகிமைப்படுத்து, பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவி, ஓடு. அப்ப மரித்த வாழ்க்கையில என்ன, மரணம் சந்தித்த வாழ்க்கையில என்ன நடக்காது? மரணத்துக்கு போனவங்க அசைய முடியாது, துதிக்க முடியாது, கண்ணை திறந்து பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எதை குறிக்குது? செயல்பட முடியாத நிலையை குறிக்கிறது. அப்ப இன்னைக்கு மரணத்துக்கு தப்புவிக்கிறேன் என்று சொன்னாரே, விடுவிப்பேன் என்று சொன்னாரே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை முடக்கி வச்சிருக்கிறான் பிசாசு. அநேக ஜனங்கள் நம்மை முடக்கி வைத்திருக்கான். நீலாம் துதிக்க கூடாது, நீலாம் ஆராதிக்க கூடாது, நீலாம் செய்தி கொடுக்க கூடாது, நீலாம் பாட்டு பாடக்கூடாது, ஓ உனக்குலாம் அந்த கிருபை எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லி அநேகர், பிசாசு மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு, மரண கட்டுக்கு நான் உன்னை விடுதலையாக்க இன்றைக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பேன். நீங்க ஆண்டவருக்காக செயல்பட முடியல, அது மரித்த நிலை தான். அப்படிப்பட்ட ஒரு சபையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனே இருக்காது. நீங்க கர்த்தருக்கு சித்தத்தை நிறைவேற்றவும் முடியாது. கடைசி வரைக்கும் அந்த ஊழியமும் மரித்ததா தான் இருக்கும், நீங்களும் மரித்து போனவங்கள தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க முடியாது, ஆண்டவருக்காக செயல்பட முடியாது. உங்களுக்கு அப்படியே ஆத்மாவை பிசாசு கட்டி போட்டு இருப்போம். அதனால்தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஆத்மாவை எல்லா காவலுக்கு நீங்களாக்கி விடுவித்தரலும். இன்னைக்கு அந்த ஜெபம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நாவி ஆத்மா சரீரத்துல காணப்படுகிற எல்லா காவலுக்கும் நான் விடுவித்து காத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் விடுதலையோடு துதிக்க முடியும், அப்பதான் விடுதலையோடு வேதம் வாசிக்க முடியும், அப்பதான் விடுதலையோடு ஜெபிக்க முடியும், அப்பதான் விடுதலையோடு ஆராதனைக்கு வர முடியும், அப்பதான் விடுதலையோடு தேவனுக்கு கொடுக்க முடியும், அப்பதான் விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியும். ஓடி ஓடி ஆத்மா பாரத்துல நிரம்பி நிரம்பி கண்ணீரோடு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை, வேதம் சொல்ல, மரித்த வாழ்க்கை, மரணம் சந்தித்த வாழ்க்கை. இதுல இருந்து ஒரு நாள் உங்களால செயல்பட முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட மரண கட்டுகளினால கட்டப்பட்டவர்களாக செயல்பட முடியாதவர்களாக இருப்பீர்களானால் இது உங்களுக்குரிய இடம் இல்லை. இப்பொழுதே அந்த இடத்தை விட்டு நீங்க விலகி வாருங்க. தேவன் உன்னை ஜீவனுள்ள ஒரு தேசத்துல வைத்திருக்கிறார். இன்னும் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இன்னும் உன் ஓட்டம் முடிந்து போகவில்லை. தேவன் அழைக்கிறார். அன்றைக்கு பேதுருவை அழைத்தது போல, அந்திரேவை அழைத்தது போல, யோவான் யாக்கோபை அழைத்தது போல உன்னையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். செயல்படாத முடியாத இடத்துல இருக்கிற உன்னை பார்த்து அழைக்கிறார். வா, என் மந்தையை மேய்க்கும்படி வா, நீ வலையை விரித்து மனுஷனை பிடித்து விடு என்று சொல்லி அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்புக்கு இணங்க போறீங்க? மரித்த வாழ்க்கை வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஒரு நாளும் அதில் தேவ சித்தம் நிறைவேறாது. காலமா அங்கே இருந்து உங்களோட வாழ்க்கை வீணாக்காதீங்க, ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க. இதிலே உங்க ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க. ஆத்துமாக்கள் காத்து கொண்டு இருக்கிறது, ஆத்துமாக்கள் காத்து கொண்டு இருக்கிறது, அறுவடை காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ உன் வாழ்க்கையை ஒரு கட்டிலிருந்து நீயும் விடுவிக்க முயற்சி பண்ணுவதில்லை. விடுவிக்கிறவங்களும் விடுவிக்காமல் உன்னை கட்டி போட்டே வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீ ஏன் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை பாதாளத்தின் வல்லமைக்கும் மரண கட்டுக்கு உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போமா? 3 காரியம், 3 எளிமையான காரியம். எவ்வளோ அற்புதமான காரியத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் கொடுத்தாருன்னா சாதாரண விஷயமா? நேரத்துக்கு, காலத்துக்கு, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல என் பிள்ளைங்க என்னை நோக்கி பார்ப்பாங்க. இன்றைக்கு இந்த காரியத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். நிச்சயமாக ஒவ்வொரு சகோதரியோட கர்த்தர் பேசுகிறார் என்பது இதை விட ஒரு பெரிய ஆதாரம் என்ன?
அதனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பாருங்க, 3 காரியம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னார். முதலாவதாக எதிலிருந்து விடுதலையாக்குகிறார்? பொல்லாதவரின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோக்கி அவர் நம்மை விடுவிக்கிறார். மூன்றாவதாக பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்திருக்கலாம், அல்லது இந்த காரியங்கள் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கலாம், விடுதலையே இல்லாமல் வாழ்க்கை கதறுதலாக துக்கமாகவே இருந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கு செயல்பட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு தேவனை நோக்கி கதறுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை விடுதலை ஆக்குங்க. பலவந்தரின் கைக்கு என்னை விடுதலை ஆக்குங்க, பொல்லாதவரின் கைக்கு என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த கொள்ளை நோய்க்கு என்னை விடுதலை ஆக்குங்க, உடைய கோபத்துக்கு என்னை ஆளாக்குகிற காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, மரண கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக முதலாவது தேவாதி தேவனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி இந்த நாளில நாம் இந்த நாளில நாம் அவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நம்மோடு பேசின அவருடைய ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அர்ப்பணிக்கிற வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேல அன்பு கூர்ந்து உங்களை விடுவிக்க அவர் ஆவல் உள்ள தெய்வமாக இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கிற வேளையில உங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். உங்களை விடுதலையாக்கி அவருக்காக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. எனக்கு விடுதலை வேண்டும் அப்பா, எனக்கு விடுதலை வேண்டும் ஏசப்பா, எனக்கு விடுதலை வேண்டும். நான் வெறுமையை செல்ல விரும்பவில்லை. என் வாழ்க்கை இதே துக்கத்தோடு கடந்து செல்ல நான் விரும்பவில்லை. ஒரு பத்திமையை போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் வஸ்திரத்தை உதறி தூக்கி எறிந்து விட்டு ஏசப்பாவை நோக்கி ஓட எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒரு முனைப்போடு செயல்பட்டு இன்றைக்கு என் இயேசுவை நான் தொடுவதை விட்டு விட்டான், தேவனை தேடுவதை விட்டுவிட்டால் இனி ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானித்து அந்த சரியான நேரத்தை, அந்த இரட்சணிய நாளை சரியாக பயன்படுத்தி கொண்ட பத்திமையை போல, அந்த அப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீகளை போல இன்றைக்கு எத்தனை பேர் ஆவல் உள்ளவர்களாக இருக்கீங்க? இன்றைக்கு தேவனை நோக்கி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தமான நிச்சயமான விடுதலை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ஒப்பு கொடுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தர நமக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறார். எல்லா வல்லமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தை ஜெயித்த நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக நம்மத்திலே வீற்றிருக்கிறார். நம்மை விடுதலையாக்கும்படியாக, எல்லா சத்துருடைய பிடியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும்படியாக, பொல்லாதவரின் கைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும்படியாக, பலவந்தனுடைய கைக்கு நம்மை விடுதலையாக்கும்படியாக, கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கு நம்மை விடுதலையாக்கும்படியாக, நாம் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் வருமானங்களையும் நிம்மதி எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக தேவன் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஓ லார்ட், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா. அப்பா, வாக்குத்தத்தம் எனக்குரியதல்லவா? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேணும். என் வாழ்க்கையில அதை நிறைவேற்றி தாங்க. என்னை பொல்லாத கைக்கு தப்புவீங்கப்பா, என்னை பலவந்தன் கைக்கு தப்புவீங்கப்பா, என்னை பட்டயத்துக்கு
தப்புவீங்கப்பா, என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவீங்கப்பா, என்னை மரணத்துக்கு தப்புவீங்கப்பா. உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எனக்கு தானே இந்த வாக்குத்தத்தம், என் கூட பேசதானே கொடுத்தீங்க, உரிமையாக்கி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை மாறுகிறது. தேவன் விடுவித்துக் கொண்டு இருக்கிறார், தேவன் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார், அதிசயமாய் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். ஆமை ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை வீரட்டி அடிக்க தேவன் வல்லவர். சொல்லுவோமா? பொல்லா சாத்தானே என்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை வீரட்டி அடிக்க தேவன் வல்லவர். வறுமை வியாதியே என்னை தாக்க வந்தாலும், வறுமை வியாதியே என்னை தாக்க வந்தாலும் என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். சிங்க கேபியே என்னை பட்சிக்க வந்தாலும், சிங்க கேபியே என்னை பட்சிக்க வந்தாலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். என் தேவன் தப்புவிக்க வல்லவர். எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவன் தப்புவிக்க வல்லவர். என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். நேற்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ளவர். நேற்றும் இன்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர் ஐயா. சிங்க கபியில இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். எரிய சூளையில இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். செங்கடலில் இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். எரியோ கோட்டையில் இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். கசப்பான மாறாவை நீரை மதுரமாக மாக்கினது போல எங்கள் கசப்பான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியால், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறபடியால், தொழுது கொள்ளுகிறபடியால், உம்முடைய பாதத்தில் இப்பொழுது காத்திருக்கிறபடியால், எங்கள் தெய்வமே நீர் வல்லவ தெய்வமாக எங்கள் மத்தியிலே இருந்து அசைவாடி கொண்டு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே வார்த்தையை கேட்டு வார்த்தையினால குத்தப்பட்டவர்களாக வார்த்தைக்கு நேராக தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் வல்லமை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தின் வல்லமை தொடுவதாக, தொட்டு அவர்களை சுகமாக்குவீராக, விடுதலையாக்குவீராக, எல்லா காவலுக்கும் அவர்களை விடுதலையாக்குவீராக. பொல்லாதவருடைய கைக்கு அவர்களை தப்புவீங்கப்பா, பலவந்தன் கைக்கு அவர்களை தப்புவீங்க
தப்புவீங்கப்பா. அப்பா எல்லா அந்த கொள்ளை யாடுகளுடைய கைக்கு அவர்களை தப்புவீங்கப்பா. கொள்ளை நோயாகிய பட்டயத்துக்கு அவர்களை தப்புவீங்கப்பா. அது மாத்திரமல்ல அப்பா, பாதாளத்தினுடைய அந்த வல்லமைக்கும் மரணத்துக்கு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்தபடியால் நமக்கு நன்றி. இந்த வார்த்தையை குறித்தான அநேக சாட்சிகள் எழும்பட்டும் ஐயா. என் வாழ்க்கையில இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார், என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்காகப்பா, உங்க நாமத்துக்காக, இது நீர் கொடுத்த வார்த்தை, அந்த நாமத்துக்காக மகிமை உண்டாவதாக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.